ராஜதானி தொடர்கிறது. ஆனந்த் எங்க இருக்கான்? நான் கொஞ்சம் பேசணுமே. அவன் இங்க இல்லையேப்பா. எங்க போயிருக்கான்? யமுனாவை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். என்னமா அவன் இவ்ளோ பிரச்சனை வச்சுட்டு எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனோம்? ஏன்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நான் அவனை அங்க போய் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். பிரகாஷ், என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத. இந்த எஸ்ஐ கலியமூர்த்தி கிட்ட ஒரு கேஸ் விஷயமா யாராவது வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நீதான் என்ன நல்லா கவனிச்சிய. அப்புறம் என்ன? புரியுது புரியுது. உன்னை யாரு மறுட்ட வந்தாலும் நீ எங்கிட்ட அனுப்பி வை. சரி, நான் அப்புறமா பேசுறேன். என்னயா? எனக்கு யமுனா ஆண்டியை பார்க்கணும். என்னது? யமுனா ஆண்டியா? அப்படி யாரும் இங்க இல்லையே. இங்க இல்லையா? அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களே யமுனா தேவராஜ், அவங்கள தான் சொல்றேன். நான் உங்களை பார்த்தே ஆகணும் சார், ப்ளீஸ். அப்படியா? நான் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? கொலை குற்றத்துக்கு. தோப்பியாசுங்கிற ஒரு ஆளை கொலை பண்ணதுக்கு. அவங்க தோப்பியாச கொலை பண்ணல. அப்போ வேற யார் கொலை பண்ணது? சொல்லு. கொலை பண்ணால நீ பாத்தியா? சொல்லியா? சும்மா சொல்லு. கமான் கமான். சார், கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்க டியூட்டி. அதை விட்டுட்டு தோப்பியாஸோட பாடியை முதல்ல பார்த்ததுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்றது சரியில்லை சார். அப்ப சரி, விசாரணைய எங்க இருந்து எப்படி தொடங்குறதுன்னு எனக்கு நீ சொல்லிக் கொடு. என்ன? இந்த போலீஸ் ஸ்டேஷன யமுனா அசோசியேட்ஸ் எம்டி உன்னோட அவ இருக்கால, அவ வாங்கிட்டான்னு எனக்கு தெரியாம போச்சு. கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார், ப்ளீஸ். டீசெண்டாவா? சரி, டீசெண்டாவே சொல்றேன். சந்தேகத்தின் பேர்ல அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. போலீஸ்காரங்க யார வேணாலும் எப்ப வேணாலும் சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரலாம். தோப்பியாசோட கொலை கேஸ்ல அந்த அம்மா மேல மட்டும்தான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நினைக்காத. நிறைய பேரு மேல இருக்கு. ஏன், உன் மேலயும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா தோப்பியாசோட முதல் எதிரி நீதான். நீ தானே தோப்பியாச போட்ட. நான் கொலை பண்ணல. நீ தோப்பியாச சாகடிக்கணும்னு நினைச்சதே இல்ல. எனக்கு யாரையோ அடிக்கணும், வெட்டணும், கொல்லணும்லாம் தோணி இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் இப்ப கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனந்த், பேச்சு போட்டியில மட்டும் நீ கலந்துக்கிட்டா முதல் பரிசே உனக்கு தான். ஆமா, ஓ பொண்டாட்டி தேவ் அசோசியேட்ஸ்ல தான் வேலை செய்றா. ஆமா, அதாவது தோப்பியாஸ் கிட்ட வேலை செய்றா. தோப்பியாஸ் கிட்ட இல்ல சார், தேவ் அசோசியேட்ஸ்ல வேலை செய்றா. ஏயா, தோப்பியாஸ் கிட்ட வேலை செய்யறான்னு தானே நான் சொன்னேன். அதுக்கு அந்த ஆள் கூட படுத்துட்டான்னு இல்லையா அர்த்தம்? சார் ப்ளீஸ். சரி, உன் பொண்டாட்டியையும் தோப்பியாசையும் ஒதுக்குப்புறமான இடத்துல எங்கேயாவது வச்சு நீ பாத்திருக்கியா? இல்ல நீ இல்லாதப்ப உன் வீட்டுக்கே கூட்டு விருந்து வைப்பாளா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐ மேலேயே கை வைக்கிறியா? தோப்பியாசம் கொண்டது நீதான். போட்டி வேண தெரியுமா? ஓ பொண்டாட்டிக்கும் தோப்பியாசுக்கும்
கள்ள தொடர்பு இருந்துச்சு, அது உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நீ பிளான் பண்ணி தோப்பியாச கொன்னுட்ட. இதுதான் எவிடன்ஸ். ஒருவேளை தோப்பியாசோட தலையில தேங்காய் விழுந்து அவன் செத்து போயிருந்தாலும் கூட அவனை கொன்னது நீதான். இந்த கேஸ்ல உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து சுத்ராலே மகாலட்சுமி, அவனுக்கு சேர்த்துதான். யோ கான்ஸ்டபிள் சார், இவனுக்கு குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. ஓகே சார். தொண்டை வந்து சாகட்டும். அந்த ஆள் ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, இந்த கொலைக்கு ஒரு விஐபி சாயம் பூசிட்டாங்க. அதனால சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றவங்கள ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். பாலாஜி சார் ஊர்ல இல்லங்கிற தைரியத்துல தான் அங்கிள் அந்த எஸ்ஐ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. ஆனா செத்தது தோஃபியாஸ்ன்றதுனால இந்த கேஸ் அவன் கையில் அடங்காது. ஏன் மகா, நீ என்ன நினைக்கிற? தோஃபியாஸை கொலை பண்ணது யாரா இருக்கும்? ராணி கொலை பண்ணவும் துணிஞ்சவதான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு ராணிக்கும் தோபியாஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. மகா, அப்படி நாம தப்பு கணக்கு போடக்கூடாது. ஆழ்கடலோட மேல்மட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சாந்தமா தான் இருக்கும். ஆனா ஆழமா போக போகத்தான் உள்ள இருக்கிற குந்தல்பெல்லாம் வெளியே தெரியும். தோஃபியாஸோட பணத்தை யமுனாவோட பழைய வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னா ஏதோ பயங்கரமான திட்டம் திட்டான். வேடிக்கை பார்க்க வந்தவங்க கூட ஈஸியா சொல்லிடுவாங்க. யமுனா அசோசியேட்டை சொந்தம் கொண்டாட வந்த தோஃபியாஸ வைராக்கியத்தால உங்கள யாரோ கொலை செஞ்சிருக்காங்க. தோபியாஸ கொல்ற அளவுக்கு எங்கள யாருக்கு சார் தைரியம் இருக்கு? இருக்கு, தைரியம் இருக்கு மகா. ஒரு கொலை செய்யறதுக்கு உடம்புல தெம்பு வேணுங்கிறது அவசியம் இல்ல. ஒரு வாக்குவாதம் முத்துச்சுன்னா ஒரு சாது கூட கையில கத்தி எடுத்துடுறான். மகா, ஆனந்த் நம்ம சைடுல ஒரு முரணை முன்கோபி, அவன் கூட இந்த கொலையை செஞ்சிருக்கலாம். அங்கிள், என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆனந்த் முன்கோவக்காரர் தான், அதுக்காக கொலையெல்லாம் செய்ய மாட்டாரு. இப்படி கூட இருக்கலாம். டெட் பாடி கிடந்த இடத்தை வச்சு பார்க்கும்போது அந்த கொலை பண்ண லிஸ்ட்ல ராணியா கூட இருக்கலாம். ஆனாமா, எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல. அரக்க குணம் படைச்ச அகராதியான தோபியாச எதிர்த்து நிற்கிற எதிராளி எதிர்க்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, அவ்வளவு ஏன் அந்த கொலையை செஞ்சது இந்த மகாலட்சுமியா கூட இருக்கலாம்.